கோயில் இருக்கிறீங்களா இல்ல டூருக்கு போயிட்டியா? 3 மணிக்கு ஒரு வேண்டுதல் வைக்கலாம்னு ஒரு ஆசைப்பட்டிருக்கிறேன். எப்படி இந்த மாதிரி இந்த பிள்ளை எவ்வளவு நேரம் எங்க வச்சிருந்தாங்கன்னே தெரியல. பொன்னம்பல சாமி உனக்கு இப்பதான் கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறாங்க. அதனால இந்த ஒரு அற்புதமான நாள்ல இந்த பிள்ளை வந்திருக்கிற பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆகி போயிடுச்சுன்னா உனக்கு இப்பயே ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்ப்பா. எப்படி இந்த வந்திருக்கிற பிள்ளை மட்டும் எனக்கு செட் ஆயிருச்சுன்னா எங்க பொட்டிக்காரர், மத்தாள்காரர், குடலுக்காரர், ஜாடராக்காரர், எங்க வேசக்காரர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உனக்கு வெட்டி பலி போடுறேன் சாமி. இந்த பிள்ளை எப்படியாவது எனக்கு செட் பண்ணி விடு பொன்னம்பல சாமி. கண்டிப்பா பலிக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு வேண்டுதலை வைக்க தெரியலடா. உனக்கு வேண்டுதலை வைக்க தெரியல. சொல்லு, நான் சொல்ற மாதிரி வேண்டுதலை வச்சீனா உடனே அந்த புள்ள செட் ஆயிரும் உனக்கு. அப்படியா? ஆமா. சரி வேண்டுதல் சொல்லு. அப்பா பொன்னமலை சாமி. பொன்னமலை சாமி ஒட்டிக்கிறானா? சொல்லு. அப்பா பொன்னமலை சுவாமி. சுருப்பா சொல்றான். பொன்னமலை சுவாமி சுருப்பா சொல்லு. பொன்னமலை சாமி அடிச்சா சொல்ல மாட்டேன். வந்திருக்கிற பிள்ளை உனக்கு எனக்கு செட் ஆயிட்டா. உனக்கு செட் ஆயிட்டா. விடிய விடிய கூத்தாடிட்டு விடிஞ்சு சம்பளத்தை வாங்கி என் பாக்கெட்ல வச்சுட்டு என்ன கொலாய்க்கு பத்திரமா வச்சிருப்பா. என்கிட்ட குடுத்துட்டு 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு குளிப்பாடுறதுக்கு கோயிலுக்கு போறோம். சுத்தபத்தமா போகணும். சுத்தமா போகணும். ஆமா. 3 குடம் தண்ணி ஊத்திக்கிட்டு கோயிலுக்கு போய் நல்ல விபூதி எடுத்து பட்டையா பூசிக்கிட்டு திருநீர் எடுத்து பூசிக்கிட்டு திருநீரா